கண்கள் துடிக்கிறது பற்றி நிறைய ஒரு கேள்விகள்லாம் வந்து பலருக்கும் வந்து இருக்கும் சார். நல்லதா கெட்டதா? வலது கண்ணை விட ஆண்களுக்கு வலது புருவம் துடிச்சது அப்படின்னா மிகப்பெரிய கௌரவம் கிடைக்கிறது. அதாவது அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணணும், அரசாங்க உத்தியோகத்துக்கு எவ்வளவோ வந்து நம்ம நேர்முக தேர்வுக்கு போனோம், இது வரைக்கும் நமக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கல அப்படின்னா அல்லல் பட்டவர்களுக்கு கவலைப்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக திடீர்னு மகிழ்ச்சியான செய்தி அரசாங்கத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த கண் புருவத்தில் இருக்கக்கூடிய துடிப்புக்கு. கண்ணு துடிக்கும் பொழுது ஒரு நல்லது நடக்குது, கண் புருவம் துடிக்கும் பொழுது. வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவியில் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்மளோட ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நிகழ்ச்சியில் இணைக்கிறாரு. ஃபர்ஸ்ட் அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்கள் துடிக்கிறது பற்றி நிறைய ஒரு கேள்விகள்லாம் வந்து பலருக்கும் வந்து இருக்கும் சார். நல்லதா கெட்டதா? இந்த நேரத்தில் துடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, இந்த நேரத்தில் துடிக்கலான்னு சொல்லுவாங்க, சிலருக்கு ஆண்களுக்கு இப்படி துடிச்சா நல்லதுன்னுலாம் சொல்லுவாங்க. அது உண்மையான விளக்கம் என்ன சார்? பொதுவாகவே மனித உடல் உறுப்புகளில் வந்து கண்கள் மட்டுமல்ல, பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகள் ஒவ்வொரு அங்கமும் ஒவ்வொரு நேரத்தில் துடிக்கும் பொழுது அதற்கு ஒவ்வொரு விதமான அதிர்ஷ்டம் அல்லது ஒவ்வொரு விதமான துரதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை முன்கூட்டியே தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை அங்க லட்சண சாஸ்திரம் நமக்கு அற்புதமாகவே சொல்லி வச்சிருக்குது. சாதாரணமாக வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து காப்பி அடித்தா ஆசிரியர் வந்து காப்பி அடிக்கக்கூடாதுன்னு கண்டிஷன் போடுவார், அது ஒரு நல்லது. சமூகத்தில் வந்து கண் அடித்தோம் அப்படின்னா கண் அடிக்கிறது தவறுங்கிற விஷயத்தை சமூகம் சொல்லி வச்சிருக்குது. ஆனால் இதே வந்து கண் அடிக்கிறது அப்படிங்கிறத விட கண் துடிக்கிறது நல்லதுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அந்த வகையில் வந்து பொதுவாகவே உடலில் வந்து பல்வேறு அமைப்பு உள்ள ஒரு அங்கம், பல்வேறு அமைப்பு இருக்கக்கூடிய உறுப்புகள் இருந்தால் கூட அதில் வந்து பார்வை அப்படிங்கிற விஷயத்தில் முதன்மையாக இருக்கக்கூடிய கண்களுடைய பகுதி. இந்த கண்ணு வந்து துடிச்சது அப்படின்னா ஆண்களுக்கு வலது கண் துடிச்சது அப்படின்னா மிக மிக நல்லது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. நல்லது அப்படின்னா என்ன உங்களுக்கு? அதாவது இந்த வலது கண் துடிக்கும் பொழுது நல்லது ஏதாவது நடக்கக்கூடிய தருணங்களை முன்னாடியே சொல்லக்கூடிய ஒரு சிறிய ஒரு ஆன்மீக ஒரு அசரீரியாக இந்த அற்புதம் தெரியும். அதே மாதிரி பெண்களுக்கு இடது பக்க கண்ணு துடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பெண்ணுக்கு ஏதாவது ஒரு வகையில் கௌரவம் கிடைக்கக்கூடிய விஷயத்தை வந்து முன்கூட்டியே தெரியப்படுத்தக்கூடிய சங்கேதமாக இருந்துகிட்டு இருக்கும். சாதாரணமாக கண்கள் துடிச்சது அப்படின்னா நல்லது அப்படிங்கிறத விட ஆண்களுக்கு வலது கண், பெண்களுக்கு இடது கண் துடிச்சது அப்படின்னா அதை விட நல்லது அப்படிங்கிறத விட பொதுவாகவே வலது கண்ணை விட ஆண்களுக்கு வலது புருவம் துடிச்சது அப்படின்னா மிகப்பெரிய கௌரவம் கிடைக்கிறது. அதாவது அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணணும், அரசாங்க உத்தியோகத்துக்கு எவ்வளவோ வந்து நம்ம நேர்முக தேர்வுக்கு போனோம், இது வரைக்கும் நமக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கல அப்படின்னா அல்லல் பட்டவர்களுக்கு கவலைப்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக திடீர்னு மகிழ்ச்சியான செய்தி அரசாங்கத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த கண் புருவத்தில் இருக்கக்கூடிய துடிப்புக்கு. கண்ணு துடிக்கும் பொழுது ஒரு நல்லது நடக்குது, கண் புருவம் துடிக்கும் பொழுது அதை விட அரசாங்கத்தில் கௌரவம் கிடைக்குதுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுவே பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா இடது கண் புருவம் துடிச்சதுன்னு வைங்களே, கல்யாண வயசு வந்து கல்யாணம் ஆகாதவங்க அல்லது கல்யாண வயசே வராமல் கல்யாணம் இப்போ வேண்டாம் இன்னும் 4 வருஷம் கழிச்சு பண்ணிக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு திடீர்னு நல்ல வரன். கல்யாணம் வேண்டாம், இப்போதைக்கு வேண்டாம், வாழ்க்கையில் முழுமையாக செட்டில் ஆகிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணலாம் நினச்சிட்டு இருந்தால் கூட அதை விட உங்களுக்கு பெருமையான வரன் வந்து இதை விட்டால் இந்த மாதிரி வேறு வரன் கிடைக்காது அப்படிங்கிற அம்சத்தில் வந்து உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லக்கூடிய கௌரவமான மணமகன் அமைக்கக்கூடிய வாய்ப்பு பெண்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். பெண்களுடைய இடதுகண் துடிச்சது அப்படின்னா இதில் இன்னொரு விஷயம், பெண்ணுடைய இடது கண்ணுக்கு மேலே இடது கண் புருவம் துடிச்சது அப்படின்னா மணமகன் கிடைக்கிறார் அப்படிங்கிறத விட படித்த மாப்பிள்ளை அப்படிங்கிறத விட உங்களுக்கு பிடிச்ச மாப்பிள்ளை கிடைக்கக்கூடிய கௌரவம் மிகப்பெரிய அமைப்பில் கிடைக்குது ஒன்று. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாப்பிள்ளை ஊருக்கே ராஜாவாக இருந்தாலும் உங்களுக்கு கூஜாவாக இருக்கக்கூடிய, நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு ஆமாம் போடக்கூடிய அற்புதமான ஆண் பிள்ளை, ஜான் பிள்ளையாக இருந்தால் கூட ஆண் பிள்ளை அப்படிங்கிற மகத்துவத்துக்கு மீறி உங்களுக்கு ஆமாம் சொல்லக்கூடிய பிள்ளையாக அமையக்கூடிய அமைப்பு இந்த இடது கண் புருவம் பெண்களுக்கு துடிக்கும் பொழுது கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்தை முன் எச்சரிக்கையாக தெரிஞ்சுக்கலாம். ஜாதகம் பார்த்தோம், சாமியை பார்த்தோம், குறி கேட்டோம், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நீங்களே தெரியக்கூடிய மிகப்பெரிய அம்சத்தை உங்களுடைய வம்சத்துக்கு தெரியப்படுத்தக்கூடிய துடிப்பு இந்த கண் துடிப்பு அல்லது வந்து கண் புருவ துடிப்பு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ சாமி கும்பிட்டுருப்பீங்க, எவ்வளவோ பிரார்த்தனை வச்சுருப்பீங்க, எவ்வளவோ வேண்டுதல் வச்சுருப்பீங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ எவ்வளவோ தான தர்மம் செஞ்சுருப்பீங்க. அந்த மாதிரி செய்த தானங்களுக்கும் பண்ணிய பிரார்த்தனைகளுக்கும் வந்து ஒரு பலன் கிடைக்கணும் இல்லையா? அந்த பலன் தான் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை முன்கூட்டியே தெரிவிக்கக்கூடிய அருமையான ஒரு சங்கேதமான விஷயம்
விஷயமாக ஆன்மீகத்தில் அங்க சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். பெண்களை பொறுத்தளவுக்கு இடது கண்ணு மட்டுமல்ல, ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடம்புல வந்து சிலிர்ப்பு ஏற்படும். அப்படி சிலிர்ப்பு ஏற்படக்கூடிய சூழல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது உங்களுடைய நெருங்கிய உறவுகள் மூலமாக, இரத்த பந்தங்கள் மூலமாக ஏதாவது ஒரு கெடுதல் வருதுங்கிற விஷயத்தையும் நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியுங்கிறது உண்மையாக இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நடக்க நடக்க ஒரு இடத்துல வந்து ஒரு நிலையாக நிற்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால் வந்து மரத்து போன மாதிரி ஒரு சூழல் இருந்துட்டு இருக்கும். பொதுவாகவே உங்கள் உடம்புல வந்து சத்து அப்படிங்கிறது, உடம்புக்கு தேவையான சத்து கம்மியாக இருந்தது அப்படின்னா, ஊட்டச்சத்துக்கள் கம்மியாக இருந்தது அப்படின்னா கால் வந்து மரத்து போகிறது, சொர்ணை இல்லாமல் இருக்கக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் அதே கால் வந்து அடிக்கடி மரத்து போகுது அப்படின்னா, நீங்கள் யாரை அதிகமாக நம்புறீங்களோ அவங்க மூலமாக உங்களுக்கு வந்து ஆழ்ந்த துரோகம் இருக்குங்கிற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் என்ன பண்ணணும், உலகத்தில் வந்து இதுக்கு பரிகாரம்னு கேட்பீங்க இல்லையா, இதுக்கு பரிகாரம் எடுத்துட்டோம் அப்படின்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய பல கோடி பேர் உலகத்தில் இருந்தால் கூட எல்லாரையும் பார்க்கணும், ஆனால் எல்லாரையும் நம்பக்கூடாதுங்கிற விஷயத்தை, உலகத்தில் வந்து அனைவரையுமே நம்பக்கூடாது, ஆனால் நம்புவது போல் நடிச்சுக்கணுங்கிற விஷயத்தை, காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால யாரையுமே நம்பாமல் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருமாப்பு வேண்டாம். ஆனால் நம்புற மாதிரி நடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் காரியத்தை சாதிச்சு கௌரவமாக வாழ முடியுங்கிற விஷயத்தையும் நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அதே மாதிரி பெண்களுக்கு வந்து சாதாரணமாக பெண்களுடைய ரோமம் உதிரக்கூடாது, முடி உதிரக்கூடாதுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அந்த காலத்தில் அப்படி இருந்துட்டு இருந்தது. ஆனால் இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு முடி உதிரக்கூடிய ஒரு சூழல் அதிகமாக இருந்துட்டு இருக்குது. அதற்காகவே அழகு நிலையம் போகக்கூடிய ஒரு சூழல் இருந்துட்டு இருக்குது. இன்னும் சில பேருக்கு அழகு நிலையம் போனதுக்கு அப்புறம் தான் இருக்கிற அழகு போகக்கூடிய முடி உதிரக்கூடிய சூழலும் இருந்துட்டு இருக்குது. ஆனால் பொதுவாகவே இந்த மாதிரி முடி உதிரக்கூடிய சூழலை வந்து வச்சுக்காமல் இருக்கிறது மிகப்பெரிய நல்லதாக இருந்துட்டு இருக்குது. முடி உதிராமல் இருக்கிறதுக்காகத்தான் ஆற்று தண்ணியில், ஓடுகிற தண்ணியில் குளிக்கக்கூடிய ஒரு அம்சத்தை வந்து அந்த காலத்தில் வச்சுருந்தாங்க. இந்த காலத்தில் வந்து ஆறே இல்லை, அப்படி ஆறே இருந்தாலும் தண்ணி இல்லை, அப்படி தண்ணியே இருந்தாலும் ஓடுகிற தண்ணி இல்லை அப்படிங்கிறது வந்து கவலைப்பட வேண்டிய விஷயமா வந்துட்டு இருக்குது. இருந்தாலும் பெண்களுடைய முடி உதிராமல் இருக்கக்கூடிய வழக்கத்தை ஏற்படுத்திக்கிறது மிக மிக அற்புதமாக வந்துட்டு இருக்குது. அதுக்கு தகுந்த ஒரு சில விஷயங்களை எடுத்துக்கிறது நல்லதாக வந்துட்டு இருக்குது. நிறைய பேர் வந்து அதாவது அழகு சாதன பொருட்களை உபயோகப்படுத்தி தான் இருக்கிற அழகு குறையக்கூடிய சூழலும் வந்துட்டு இருக்கிறதுனால யதார்த்தமான வகையில் அதிகாலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுகக்கூடிய பழக்கம் ஒன்று, அதே மாதிரி இரவு நேரமே தூங்கக்கூடிய பழக்கம் இன்னொன்று. அதே மாதிரி உலகத்தில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை பற்றி யோசிக்கலாமே தவிர்த்து, அந்த பிரச்சனையை பற்றி வந்து கவலைப்படலாமே தவிர்த்து, எக்காரணத்தை கொண்டும் எந்த பிரச்சனைக்கும் பயப்படக்கூடாத விஷயத்தில் உறுதியாக இருக்கிறது ஒன்று. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்கள் கடைப்பிடிச்சாலே உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நல்ல முறையில் வளம் வர முடியும், ஜெயம் வர முடியும். உங்களுக்கு கண்ணு துடிக்குதோ இல்லையோ, உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து உங்களுடைய சொந்த பந்தத்துக்கு மனசு துடிக்கும்ங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் வந்து மகத்துவமாக மனதார சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சார், கண்கள் துடிக்கிறது பற்றி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் சொல்லி தான் சார் தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் கண்கள் மட்டும் இல்லை, புருவங்கள் துடிச்சா கூட அதுக்கு ஒரு சில அர்த்தங்கள் இருக்குது. உடம்புல வந்துட்டு ஒரு மாதிரி ரியாக்ஷன் ஆச்சுன்னா கூட அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லி தான் சார் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளித்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே போல் ஆன்மீக தகவலோட மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.